ஹலோ வியூவர்ஸ், இது நான் உங்கள் ஐயப்பன். ஸோ மழை ஜோன்னு பெய்யுது. நம்ம ஆள் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். இப்போ போகணுன்னா அவர் எப்படி போகணும்? ஒன்று நடந்து போகணும், இல்லை ஓடி போகணும். அவர்கிட்ட குடையும் இல்லை, ரெயின் கோட்டும் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நபர் மழையில் போயிட்டுருக்காரு. அவர் இப்படி மழையில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவர் மேலே ஈரப்பதமானது அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிக்கக்கூடிய ஈரப்பதமானது அவர் நடந்து போனாலும் அதிகரிக்கும், ஓடி போனாலும் அதிகரிக்கும். இதில் எதில் அதிகமாக அதிகரிக்கும் என்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்று வாக்கிங்கில் போகலாமா, இல்லை ரன்னிங்கில் போகலாமா? அதுதான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இப்போ ஒரு நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை துளியானது அவர் மேலே வந்து மோதக்கூடிய ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவர் நடந்து போகும்போது அவர் மேலே மோதக்கூடிய ரெயின் துளிகளுடைய ஒரு புள்ளியில் படக்கூடிய அளவும் அது அடுத்த அடி எடுத்து வச்சுக்கிறாரு. அங்கே அது அவர் மேலே படக்கூடிய மழை துளியோடைய அளவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே நபர் அதே மழையில் இப்போது மேல் நோக்கி நகர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த மழை துளி படுற இடம் பார்த்திங்கன்னா அவருடைய மேற்பகுதி மட்டும்தான். அவர் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரோ அதே அளவுக்கு அவரை மேல் நோக்கி நகர்த்தும் போது எவ்வளோ அளவு மழையானது அவர் மேலே படும்னு நீங்கள் எண்றீங்களோ அந்த அளவு மழையை தான் அவருடைய ட்ராவல் டைமில் பட போகிறாரு. இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டை வந்து கன்சிடர் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் செகண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் சேம் வால்யூம் தான், ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட் தான். ஆனால் அது வச்சிருக்கக்கூடிய பொசிஷன் மட்டும் வேறையாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டிலுடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அது செகண்டில் இருக்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. இது இப்படி தான். அப்போது இந்த 2 ஆப்ஜெக்டை பொறுத்து தான் நம்ம எப்படி மனிதர்கள் வந்து மழையில் வந்து நம்ம மேலே மழை நீரை எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி நகரும் போது அந்த சிங்கிள் சர்ஃபேஸில் மட்டும் எந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சிங்கிள் ஆப்ஜெக்டிவில் தான் இருக்கும். இது இந்த செகண்டில் இருக்க பாக்ஸை பார்த்தீங்கன்னா டபுள் கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய அளவில் மழை நீரோட கான்டாக்ட் இருக்குது. இது ஒரு 3D ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு மழையை வந்து கொள்ளளவு கொண்டுள்ளதோ அதே அளவுக்கான மழை நீரை தான் ஒரு மனிதன் வந்து தன் மேலே வந்து மோதுறதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கும். இதை பொறுத்து இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு மழையில் வந்து நடந்து போயிட்டுருக்காருன்னு வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த மனிதர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் மேலே இருக்கக்கூடிய சிங்கிள் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் இவர் நடந்து போயிட்டுருக்காரு. இவர் வந்து ஓடிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து டபுள் சர்ஃபேஸ் வரப்போகுது. அது எப்படின்னா அவருடைய இன்ஃப்ரண்ட்டில் எந்த திசையை நோக்கி நோடுறாரோ அது சைடு ஒன்றும் அவருடைய மேற்பக்கத்துலேயோ இந்த மாதிரி டபுள் கான்டாக்ட் சர்ஃபேஸ் வரதுனால இதை கொடுத்து நம்ம வந்து ஒரு கிராஃப் ஒன்று மேக் பண்ணுறோம். ஸ்பீட் விசஸ் வெட்னஸ் பர் செகண்ட், அதாவது எவ்வளோ ஈரப்பதத்தை வந்து அவரால் ஒரு செகண்டுக்கு வந்து உணர முடியுது அப்படின்றத பொறுத்து ஒரு கிராஃப் மேக் பண்ணுறோம். இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா ஒரு லீனியராக இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ வேகத்தில் போகிறாரோ அதே அளவுக்கான வெட்னஸ் தான் வந்து அவர் வந்து உணர போகிறாரு. இந்த கிராஃப்லேருந்தே நமக்கு தெரிய வந்துடும் வேகம் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அதே அளவுக்கு வெட்னஸ் வந்து பர் செகண்ட்ஸ்க்கு ஆகக்கூடிய அளவும் வந்து மிகவும் குறைவாக இருக்குது நமக்கு வந்து தெரிய வருது. இதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது மொத்தமாக எந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வெட்னஸ் பர் செகண்ட்ஸு இன்ட்டு அதுக்கு தேவைப்படக்கூடிய மொத்த நேரத்தையும் மற்றும் அதனோட சேர்த்து வெட்னஸ் பர் மீட்டருக்கும் இன்ட்டு எவ்வளோ மீட்டர் அவங்க வந்து ட்ராவல் எடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் பெருக்கி வரக்கூடிய மதிப்பையும் கூட்டினா கிடைக்கிறதா நம்மளுடைய மொத்த ஈரப்பதத்துடைய அளவாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இருந்து அதாகப்பட்டது மக்களே, உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஒரு மனிதன் மழை நேரத்தில் நடந்து போகும்போது அவனுடைய ஈரப்பதமாகக்கூடிய அதுவும் ஒரு நொடிக்கு ஈரப்பதமாகக்கூடிய அளவை வந்து குறைக்கிறான். அவ்வாறு குறைத்தானா அவனுடைய மேற்பகுதியில் ஏற்படக்கூடிய ஈரத்தினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கம்மியாக இருக்கும். இதே ஒரு வந்து நான் வந்து ரன்னிங்கில் பெரிய கிங்குன்னு சொல்லிட்டு ஓடினார்னா அவர் ஒரு செகண்டுக்கு ஆகக்கூடிய ஈரப்பதத்துடைய அளவை வந்து அதிகரிப்பார். இதன் மூலிமா அவர் முழுமையாக தொப்பரக்கட்டையாக நடைஞ்சி போயிடுவார்ன்றது தெரிய வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ கிரேட் டே.